Hello friends, welcome back to my channel Easy Way to Learn English with VJ. So இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்றத சொல்றதுக்கு முன்னால இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ நீங்க கிளிக் பண்ணி பாக்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதுக்காக நான் உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்களா? நான் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமர் டாபிக்குமே வந்து தமிழ்ல தெளிவா டீச் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இங்கிலீஷ்ல பேசணும்னு ஆசைப்பட்டாலும் ஓகே, இல்ல நீங்க ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் ஓகே, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆயிருந்தாலும் ஓகே, என்னோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்ட்டிசிபிள்ஸ். ஆல்ரெடி இன்ஃபினிட்டிவ்ஸ் அண்ட் ஜெரன்ஸ் பார்த்துருப்பீங்க. அது புரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஜெரன்ஸ்னா என்ன, இன்ஃபினிட்டிவ்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக தமிழில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் பார்ட்டிசிபிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எதுக்கு இந்த பார்ட்டிசிபிள்ஸ், இதெல்லாம் இங்கிலீஷில் தேவைதானா அப்படிலாம் நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கும். ஆமாம், நம்ம பேசும்போது நம்மளுக்கே தெரியாமல் நம்ம ஜெரன்ஸ் யூஸ் பண்ணுறோம், இன்ஃபினிட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறோம், பார்ட்டிசிபிள்ஸும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதோட யூசேஜ் என்ன, எப்படி அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? ஸோ அதனால் பார்ட்டிசிபிள்ஸ் கண்டிப்பாக அவசியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்க, எது பார்ட்டிசிபிள்னா என்ன அப்படின்னு சொல்லுங்கள் ஒரு வார்த்தையில். அப்படின்னா எப்படி நம்ம வந்து ஜெரன்ஸ் வந்து ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கும், இன்ஃபினிட்டிவ் வந்து டூ போட்டு பக்கத்தில் ஒரு பேஸ் ஃபார்ம் வேர்பில் இருக்கும். அது வந்து நவுன் பண்ற வேலையும் செய்யும், verb பண்ற வேலையும் செய்யும் அப்படின்னு பார்த்தோமா. ஒரு noun verb தான் வந்து gerund, ஒரு noun verb தான் வந்து infinitive அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். இப்போ இங்க participles-னா என்ன, அது என்ன வேலை செய்யுதுன்னு ஒரு வார்த்தையில நம்ம சொல்லணும் அப்படின்னா அது verb plus adjective வேலையை செய்யும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். verb adjective அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நீங்க verb பாத்தீங்கன்னா அது verb தெரியும். அது நீங்க அந்த noun-ஓட adjective எடுத்து பாத்தீங்கன்னா அது adjective தெரியும். ரெண்டு விதமாகவும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? டான்சிங் கேர்ள். இப்போ இந்த வார்த்தையை வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா டான்சிங்னா அவள் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத ஆக்ஷன் வேர்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அவள் நடனம் ஆடக்கூடிய ஒரு பெண்மணி அப்படின்னா அவங்க தொழிலை குறிக்குது, அவங்களோட வேலையே வந்து நடனம் ஆடுறது அப்படிங்கிறத குறிக்குதா. ஸோ அந்த கேர்ளை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷனாக இந்த டான்சிங் எடுத்துக்கலாமா? ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்ட்டிசிபிள். ஸோ இந்த வேர்ட் ரெண்டு டைமென்ஷனில் நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான் வந்து பார்ட்டிசிபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் பேர்ட், இதுலையும் பார்த்தீங்கன்னா இது வந்து அஜெக்டிவாகவும் இருக்குது. அந்த பேர்டுங்கிற வேர்டுக்கு இது ஒரு அஜெக்டிவ். அதே நேரத்தில் அது என்ன வேலை செய்யுங்கிறதையும் நமக்கு சொல்கிறதுனால இது ஒரு வேர்பாகவும் இருக்குது. இப்போ எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். என்ன கொஸ்டின்னா, இது ஐஎன்ஜியில் முடியுது, ஜெரண்டும் ஐஎன்ஜியில் முடியுது, ரெண்டுத்தையும் எப்படி நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்குறது அப்படின்னு தானே. அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னால் நம்ம ஒரு எக்ஸசைஸை பார்த்துட்டு வந்துடலாம். நான் இப்போ கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷனை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த எக்ஸசைஸ் 1ல் இருக்கக்கூடிய பார்ட்டிசிபிள்ஸ் என்னென்னலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். We saw a man leading a monkey. So இந்த இடத்துல எது பார்ட்டிசிபிள்னு கேட்குறீங்களா? லீடிங். I met him coming down the street. Coming. Mounting his horse, the soldier rode away. இந்த இடத்துல mounting. Clapping its hands with joy, the child laughed loudly. Clapping. I can hear him singing a song. இந்த இடத்துல singing. Singing in a chorus, we went on our way. இந்த இடத்துல கேட்டிங்கன்னா singing. I pity that woman carrying such a heavy load on her head. இந்த இடத்துல carrying. The boys playing in the maiden had a merry time playing. Waving their handkerchiefs, the people cheered the president. Waving. They heard the people ringing the bells. இதில் ringing. ஸோ ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்ட்டிசிபிள்ஸ். இது வந்து noun and adjective ஒர்க்கை பண்ணுது. இப்போ பார்ட்டிசிபிள் வந்து ஐஎன்ஜி ஃபார்மில் பார்த்தோம். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா இடி சேர்த்து இருக்குது அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ட்டிசிபிள் வந்து ப்ரெசென்ட் ஃபார்மில் தான் இருக்கணும், எந்த ரூல்ஸும் கிடையாதுங்க. நம்ம பார்ட்டிசிபிள்ஸை ப்ரெசென்ட் ஃபார்ம்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், பாஸ்ட் ஃபார்ம்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணவும் தெரியணும், அதை ஐடென்டிஃபை பண்ணவும் தெரியணும். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸசைஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் அது வந்து ப்ரெசென்ட்டாக இல்லை பாஸ்ட் பார்ட்டிசிபிளா, இங்கே அதே ஒர்க் தான். பாஸ்ட் பார்ட்டிசிபிளா மாறினதுனால அதோட ஒர்க் எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. அட் சேம் டைம் ஒரு வேர்பாகவும் ஒர்க் ஆகும், அட் சேம் டைம் அது வந்து ஒரு அஜெக்டிவாகவும் ஒர்க் ஆகும். ஸோ அது ப்ரெசென்ட்டா இல்லை பாஸ்டா, அது வந்து எதை மென்ஷன் பண்ணுது, அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அது ஒரு அஜெக்டிவா நம்ம பார்க்குறோம்னு சொன்னப்ப அந்த அஜெக்டிவ் வந்து எதை டிஸ்கிரைப் பண்ணுது, எந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது, இல்லை எந்த ப்ரோனவுனை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுதான் எக்ஸசைஸ் 2. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. Walking along the road, he saw a cobra. இந்த சென்டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா present participle யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா walking அப்படின்னு வந்துருக்கு. இது வந்து யாரை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா he அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட். யார் நடந்து போனாங்க, அவன் நடந்து போனான். ஸோ அந்த இடத்துல ஹீங்கிற சப்ஜெக்ட் அது மென்ஷன் பண்ணுறதுனால நம்ம அதையும் சேர்த்து அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். இப்போ செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. Hearing the noise, he looked through the window. இந்த இடத்துல hearing அப்படிங்கிறது present participle. அதை மென்ஷன் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் he. Deceived by his friends, he lost all hope. Deceived அப்படின்னா ஏமாற்றப்பட்டது அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் வருது. இது வந்து past participle. நண்பர்களால் ஏமாற்றப்பட்ட அவன் எல்லா நம்பிக்கையுமே இழந்துட்டான். ஸோ அந்த ஏமாற்றப்பட்டதுங்கிறது தான் deceived யூஸ் பண்ணியிருக்காங்க. இது past participle. இது மென்ஷன் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் he. Surrounded by the enemy, the army was forced to surrender. இந்த இடத்துல surrounded அப்படிங்கிறது past participle. அது யாரை மென்ஷன் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா the army. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா staggering back, he sank to the ground. இதில் staggering அப்படிங்கிறது வந்து present participle. இது வந்து மென்ஷன் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் he. Landing at Calais, we proceeded to Paris. ஸோ இந்த இடத்துல லேண்டிங்கிறது ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள். யார் லேண்ட் ஆனாங்க? வி, நாங்கள். அதனால விங்கிறது இங்கே அது மென்ஷன் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட். ஹேவிங் நோ கைட் வித் அஸ், வி லாஸ்ட் அவர் வே. இந்த இடத்துல ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். விங்கிறதா அதோட சப்ஜெக்ட். ட்ரைவன் பை ஹங்கர், ஹீ ஸ்டோல் அ பீஸ் ஆஃப் பிரெட். இந்த இடத்துல ட்ரைவன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஹீ அப்படிங்கிறதா வந்து அதோட சப்ஜெக்ட். ஐ saw the boy posting the letter. இதில் பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கிறது ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள். லெட்டருங்கிறதா அதோட நவுன், அதோட சப்ஜெக்ட். I saw the letter posted. இந்த இடத்துல posted அப்படிங்கிறது past participle. இதில் வந்து letter தான் அதோட subject. Taking pity on the mouse, the magician turned it into a cat. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா taking அப்படிங்கிறது வந்து present participle. இது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா the magician. யார் அது மேலே பாவமாக பார்த்தது, யார் அது மேலே பாவத்தை கருணை காட்டியது அப்படின்னு கேட்டிங்கன்னா magician. ஸோ அந்த சப்ஜெக்ட் வந்து magician.
he walked away whistling. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா whistling அப்படிங்கிறது present participle. இது யார் பண்ணாங்க இல்லை யாரை பற்றி அது டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா he அந்த சப்ஜெக்ட். ப்ரெசென்ட் எது பாஸ்ட் எதுன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருச்சு, அதோட சப்ஜெக்ட் எதுவும் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருச்சு. சில நேரங்களில் நம்ம பேசும்போது செய்யக்கூடிய தவறு இல்லைனா நம்ம வாசிக்கக்கூடிய டெக்ஸ்ட்டில் இந்த மாதிரியான தவறுகள் இருக்கும். என்ன தவறு அப்படின்னா அந்த பார்ட்டிசிபிள் வச்சு வரக்கூடிய ஒரு ப்ரேஸ், அதாவது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அதுக்கு கம்ப்ளீட் மீனிங் கிடையாது. அதுக்கடுத்து ஒரு மெயின் கிளாஸை நம்ம யூஸ் பண்ணிப்போம். அது வந்து இதை டேரக்டாக ரெஃபர் பண்ணாமல் சம்மந்தம் இல்லாத இல்லைனா சம்மந்தப்படுத்தக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இல்லாமல் இருக்கும். அதோட சப்ஜெக்ட் மிஸ் ஆயிருக்கும், இல்லைனா அந்த ப்ரேஸ்க்கும் மெயின் கிளாஸ்க்கும் ஒரு மிஸ்கனெக்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சென்டென்ஸ் எல்லாம் வந்து இன்கரெக்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம தான் கரெக்டும் பண்ணணும். இப்போ நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வாக்கிங் அலாங் அ ரோட் அ பாய் ஃபவுண்ட் அ வாட்ச் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இது கரெக்ட். பார்ட்டிசிபிளான வாக்கிங் அப்படிங்கிறது வந்து யாரை மென்ஷன் பண்ணுதுன்னா அந்த பையனை. இப்போ இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறேன் கேளுங்க. வாக்கிங் அலாங் அ ரோட் அ வாட்ச் வாஸ் ஃபவுண்ட். இப்போ வாக்கிங்கிறது தான் பார்ட்டிசிபிள், ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள். இது இங்கே யாரை மென்ஷன் பண்ணுது? இந்த சென்டென்ஸில் நவுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வாட்ச் தான். ஒரு வாட்சால் நடக்க முடியுமா? ஒரு வாட்ச் நடக்குமா? ஸோ இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். வாக்கிங் அலாங் த ரோடுங்கிறது தான் வந்து பார்ட்டிசிபிள் இருக்கக்கூடிய ஒரு ப்ரேஸ். ஆனால் மெயின் கிளாஸான எ வாட்ச் வாஸ் ஃபவுண்ட் அப்படிங்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஒரு கனெக்ஷன் இல்லாமல் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாக்கிங் அலாங் அ ரோட் அ பர்சன் ஃபவுண்ட் அ வாட்ச், இல்லைனா முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி எ பாய் ஃபவுண்ட் அ வாட்ச். ஸோ இப்படி தான் நம்ம மிஸ்டேக்ஸை கண்டுபிடிக்கணும், மிஸ்டேக்ஸை கரெக்டும் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்க எக்ஸசைஸ் 3ல அதுதான் நமக்கு ஒர்க். ஒரு சென்டென்ஸை ரீட் பண்ணி பார்க்கணும். அந்த ப்ரேஸ்க்கும், அதாவது பார்ட்டிசிபிள் இருக்கக்கூடிய ப்ரேஸ்க்கும் மெயின் கிளாஸ்க்கும் கரெக்டான கனெக்ஷன் இருக்கா? இருந்தால் ஓகே, இல்லை அப்படின்னா நம்ம தான் அதை கரெக்ட் பண்ணணும். Wishing to borrow a book, he called on me yesterday. அதாவது ஒரு புக்கை கடன் வாங்கணும்னு அவன் நினச்சிக்கிட்டு என்ன கூப்பிட்டான். ஸோ இங்கே நினச்சது யாரு? he. ஸோ wishing to borrowவும் heயும் இங்கே கனெக்ட் ஆகுது. அதனால இது கரெக்ட் சென்டென்ஸ். Returning from the theater, it began to rain. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிட்டர்னிங் அப்படிங்கிறதா வந்து பார்ட்டிசிபிள். யார் ரிட்டர்ன் வந்தால் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போது இந்த ரிட்டர்னிங் மழையாக வந்து திரும்ப வரும் தேட்டர்லேருந்து இல்லை. ஸோ இது கனெக்ட் ஆகலை, இது ராங்கான சென்டென்ஸ். இப்போது நம்ம இதை கனெக்ட் பண்ணணும்னா இதுக்கு ஒரு சப்ஜெக்ட் தேவை. ஸோ அந்த சப்ஜெக்ட் இங்கே நம்ம நுழைக்க போகிறோம். அங்கே எப்படி a person found the watch அப்படின்னு நம்ம சேர்த்தோமோ, இந்த இடத்துல he saw அப்படிங்கிறத மட்டும் நம்ம சேர்த்துட்டோம்னா மீனிங் கரெக்டாக இருக்கும். ரிட்டர்னிங் ஃப்ரம் த தியேட்டர் he saw it begin to rain. ஸோ அவன் தியேட்டர்லேருந்து திரும்பி வந்தப்போ மழை பெய்யறதை பார்த்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது மீனிங்ஃபுல்லாக இருக்குது. Beating at every point, the enemy fell from the field. ஸோ இங்கே கரெக்டாக இருக்குது. beaten அது வந்து எனிமியை குறிக்குது. Running across the road, the child fell. இதுவும் கரெக்டாக இருக்குது. While cleaning the cage, the bird escaped. ஸோ இங்கே பறவை எஸ்கேப் ஆனதாக கொடுத்துருக்காங்க, க்ளீன் பண்ணதான் கொடுத்துருக்காங்க. ஒரு பறவையை அதோட கேஜை க்ளீன் பண்ணுமா? பண்ணாது. ஸோ இங்கே தான் மிஸ்டேக் நடந்திருக்கு. இதை எப்படி நீங்கள் கரெக்ட் பண்ணலாம்னா, he found அப்படிங்கிற ஒன்றை சேர்த்துக்கலாம். While cleaning the cage, he found the bird escaped. Walking along the street, a 100 rupee note was found. இப்படி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் he saw இல்லைனா he get a 100 rupee note அப்படின்னு முடிக்கலாம். இல்லைனா a 100 rupee note was found by him அப்படின்னு போட்டு முடிக்கலாம். ஸோ அந்த himன்னு கொடுத்துட்டோம்னா அதுதான் இங்கே வாக்கிங்கோட சப்ஜெக்ட் ஆயிரும். Surrounded by the enemy, the battle was lost. ஸோ இந்த இடத்துல பேட்டிலும் சரௌண்டடும் கனெக்ட் ஆகலை. அதனால இதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, he lost the battle அப்படின்னு போட்டுட்டோம்னா முடிஞ்சிடும். Surrounded by the enemy, he lost the battle. Standing on the top of the hill, the eye roam over a beautiful landscape. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. Standing on the top of the hill. மலை உச்சியின் மீதி ஏறி நிற்கும் போது ஒரு பியூட்டிஃபுல் ஆன ஒரு ரொம்ப அழகான நிலப்பரப்பை நம்மளால் காண முடியும். ஸோ இந்த இடத்துல யாரால் பார்க்க முடியும் அப்படிங்கிறதை கொடுக்குற. ஸோ அதனால இங்கே வந்து ஒன் கேன் சி அப்படின்னு நம்ம மாற்றிக்கலாம். இல்லைனா ஒன்ஸ் ஐஸ் ரோம் அப்படிங்கிறத இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அப்படியே வச்சுட்டு மெயின் கிளாஸில் த ஐன்னு இருக்கிறத ஒன்ஸ் ஐஸ் ரோம் அப்படின்னு மாற்றிட்டா போதும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 2. இங்கே தான் வந்து ஜெரண்ட்டையும் ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிளையும் கன்ஃபியூஸ் பண்ணாமல் எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறது. ஒரே ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தனித்து இருக்காது. அது எப்பயுமே குரூப் ஆஃப் வேர்ட்ஸோடையே தான் இருக்கும். அது ஒரு ப்ரேஸாகவே தான் வரும். ஆனால் ஜெரண்ட்ங்கிறது தனியாக இருக்கும். தனியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை சப்ஜெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தனித்தே வராது. இன்னொன்று அதோட அர்த்தமும் மாறுபடும். எப்படி மாறுபடும்னா, இது அப்ஜெக்டிவாக செயல்படும், ஜெரண்ட் வந்து நவுனாக செயல்படும். அதை நவுனா பார்த்தா நவுன், வேர்பா பார்த்தா வேர்ப். அதுதான் ஜெரண்டோட வேலை. ஆனால் இங்கே இது வேர்பா தெரியும் as well as அப்ஜெக்டிவாக தெரியும். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு இந்த எக்ஸசைஸ் 4 பண்ணுங்க, ஈஸியாக புரியும். ஐ ரிமெம்பர் ரீடிங் த புக் long ago. இந்த இடத்துல ரீடிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜெரண்ட். Preparing the meal required only a short time. இந்த இடத்துல preparingங்கிறது ஜெரண்ட். I did not like walking these sums. இதுவும் ஜெரண்ட். I saw Mr. Patel running for the bus. ஸோ நான் குரூப்பாக வரும் சொன்னீங்கன்னா running for the bus. ஸோ இந்த இடத்துல இது present participle. Running for a bus, he slipped and fell. இதில் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கிறது present participle. The boys love swimming in the sea. இந்த இடத்துல swimming gerund. A great wave came rolling towards the boat. Rolling present participle. We met a woman carrying a heavy load. Carrying அப்படிங்கிறது வந்து present participle. Feeling quite secure, the burglar slept soundly. இந்த இடத்துல feeling present participle. Hearing the noise, he ran to the window. Hearing present participle. Jumping over the fence, the thief escaped. Present participle. Entering the room, I found the light quite dazzling. Entering present participle. Out of the houses, the rat came tumbling. இந்த இடத்துல tumbling அப்படிங்கிறது present participle. I am tired of walking these sums. இந்த இடத்துல walkingங்கிறது gerund. The boys are very fond of swimming in the sea. இதில் swimmingங்கிறது gerund. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த டிஃபரன்ஷியேஷன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
ஸோ ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே எக்ஸசைசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5th ஒன்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த சென்டென்ஸில் ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணியிருக்காங்களா அதை ஐடென்டிஃபை பண்ண போதும். The rain came pouring down in torrents. இதில் பார்த்தீங்கன்னா pouring அப்படிங்கிறது ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள். The traveler being weary sat by the woodwise to rest. இதில் being அப்படிங்கிறது வந்து ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள். Michael bereft of his son Luke died of a broken heart. இந்த இடத்துல bereft அப்படிங்கிறது தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். bereft அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பொருளை இழந்த சோகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்கள் பையனை இழந்த சோகத்தில் அவர் மனம் உடைந்துட்டார், அந்த சோகத்தில் அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த சென்டென்ஸ் தான் இது. being occupied with important matters he had no leisure to see us. இந்த இடத்துல being occupied present participle and past participle ரெண்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. the children coming home from school look in at the open door. இதில் பார்த்தீங்கன்னா coming present participle. books read in childhood seem like old friends. இதில் பார்த்தீங்கன்னா read அப்படிங்கிறது past participle. lessons learned easily or soon forgotten. இதில் பார்த்தீங்கன்னா learned forgotten ரெண்டுமே past participle. Seeing the sunshine I threw open the window. இதில் பார்த்தீங்கன்னா seeing அப்படிங்கிறது present participle. ஸோ ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸியாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸசைஸ் 6ல் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரெண்ட்னு சொல்ல முடியாது, 2 தனித்தனி சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்து பார்ட்டிசிபிள்ஸால் கனெக்ட் பண்ண போகிறோம். அது ப்ரெசென்ட்டாகவும் இருக்கலாம், பாஸ்ட்டாகவும் இருக்கலாம். ஆனால் பார்ட்டிசிபிள்ஸ் யூஸ் பண்ணி அதை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். The porter opened the gate, we entered. இதை எப்படி கனெக்ட் பண்ணலாம்? opening the gate, the porter let us enter. We started early, we arrived at noon. Starting early, we arrived at noon. We met a man, he was carrying a load of wood. We met a man carrying a load of wood. The stable door was open, the horse was stolen. இதை எப்படி எழுதலாம்னா, the horse was stolen from the stable door left open அப்படின்னு எழுதலாம். He seized his stick, he rushed to the door. இதை எப்படி எழுதலாம்னா, seizing his stick, he rushed to the door. The hunter took up his gun, he went out to shoot. இதை எப்படி எழுதலாம்னா, taking up his gun, the hunter went out to shoot. A crow stole a piece of cheese. She flew to her nest to enjoy the tasty meal. இந்த இடத்துல stealing a piece of cheese, a crow flew to her nest to enjoy the tasty meal அப்படின்னு சேஞ்ச் பண்ணலாம். The wolf wished to pick a quarrel with the lamb. He said, how dare you make the water muddy? ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா, அந்த கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் எதுவுமே டச் பண்ண வேணாம். மெயினாக கொடுத்துருக்காங்க இல்லையா, விஷ் அப்படிங்கிறது விஷிங் அப்படின்னு மாற்றிக்கோங்க. wishing to pick a quarrel with the lamb, the wolf said, how dare you make the water muddy? A passenger alighted from the train. He fell over a bag on the platform. இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, alighting from the train, a passenger fell a bag on the platform. Nanak met his brother in the street. He asked him where he was going. ஸோ இந்த இடத்துல மீட்டுங்கிறத மெட்டுங்கிறத மீட்டிங் அப்படின்னு மாற்றிக்கோங்க. நானக்கை பின்னால் யூஸ் பண்ணலாம். Meeting his brother in the street, Nanak asked him where he was going. My sister was charmed with the silk. She bought 10 yards. இதை எப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம்னா, charmed அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு past participle. Charmed with the silk, my sister bought 10 yards. The steamer was delayed by a storm. She came into port a day late. இதில் பார்த்தீங்கன்னா delayed by a storm, அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. டியை கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. she இருக்கிற இடத்துல the steamer யூஸ் பண்ணால் போதும். The steamer came into the port a day late. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, he had resolved on a certain course. He acted with vigor. இதில் பார்த்தீங்கன்னா ஹேடுன்னு இருக்கிறத ஹேவிங் மாற்றிக்கோங்க. ஹேவிங் ரிசால்வ் ஆன் அ சர்டைன் கோர்ஸ், ஹி ஆக்டட் வித் விகர். ஸோ அகைன் நம்ம ஹீ யூஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா அந்த மெயின் கிளாஸே ஹீல தான் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க, ஹி ஸ்டாகர்ட் பேக், ஹி சாங் டு த கிரவுண்ட். இது எப்படின்னா ஸ்டாகரிங் பேக், ஹி சாங் டு த கிரவுண்ட். த லெட்டர் வாஸ் பேட்லி ரிட்டன், ஐ ஹேட் கிரேட் டிஃபிகல்ட்டி இன் மேக்கிங் அவுட் இட்ஸ் கண்டென்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, பீயிங் பேட்லி ரிட்டன், த லெட்டர் கிவ் மீ அ கிரேட் டிஃபிகல்ட்டி இன் மேக்கிங் அவுட் இட்ஸ் கான்டென்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். A hungry fox saw some bunches of grapes. They were hanging from a vine. இதை எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா, seeing some branches of grapes hanging from a vine, a hungry fox tried to reach them. ஸோ இதை கனெக்ட் பண்ணும்போது என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னா, அது என்ன செஞ்சுச்சுங்கிறதே இருக்காது. அது ஒரு ஹங்க்ரி ஃபாக்ஸ் வந்து பார்த்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹங்க்ரி ஃபாக்ஸை பற்றி கண்டினியூ பண்ணாமல் வெயினை பற்றி, அதாவது அந்த கிரேப்ஸை பற்றி கண்டினியூ பண்ணதுனால இதை நம்ம கம்பைன் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளம் வரும். அதுக்கான கம்ப்ளீஷன் தான் நான் லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன், a hungry fox tried to reach them அப்படின்னு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு நல்லாவே புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன், எப்படி ஒரு 2 சென்டென்ஸை நம்ம ஒரு பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறதுன்னு. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுட்டாலே இந்த 7th ஒன் ஈஸியாக தாங்க இருக்கும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் சில மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் அந்த பார்ட்டிசிபிள் இருக்கக்கூடிய பகுதி, அந்த பிரேஸ் வந்து ஒரு மீனிங்கையும் மெயின் கிளாஸில் வேறு ஒரு மீனிங் இருக்கும், கனெக்ஷன் இல்லாமல் இருக்கும், நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்க்கலாமா. வியாரி வித் ட்ராவலிங், த டெஸ்டினேஷன் சீம்ட் 100 miles away. ஸோ வியாரி வித் ட்ராவலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராவல் பண்ணக்கூடியது யாரோ ஒரு பர்சனாக தான் இருக்க முடியும். ஆனால் அது மெயின் கிளாஸில் டெஸ்டினேஷனை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, தொலைவை பற்றி, நம்ம சேரும் இடத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ரெண்டும் கனெக்ட் ஆகலை. இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, as I was weary with traveling,
The destination seemed 100 miles away அப்படின்னா ஓகே. Having obtained information, he was arrested for complicity in the plot. இதில் பார்த்தீங்கன்னா having obtained information தகவலின் படி. ஸோ யாருக்கு அந்த தகவல் கிடைச்சது அப்படிங்கிறது இங்கே இல்லாமல் அங்கே வந்து அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டார் அப்படிங்கிறது மட்டும் கொடுத்ததுனால இது ரெண்டும் கனெக்ட் ஆகலை. ஸோ இதை எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா after obtaining information, the police arrested him for complicity in the plot அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். Resting in cool shelter, the hours were beguiled with desultory talk. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கூலான ஷெல்டரில் ரெஸ்ட் எடுக்கிறதுங்கிறது இங்கே வந்து நேரம் வந்து சிதறிய வார்த்தைகளால் கான்வர்சேஷனால் நல்லாவே கழிந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே செஞ்ச ஒருத்தவங்க மிஸ் ஆகிறாங்க, யார் அதை பண்ணாங்கன்றது மிஸ் ஆகிறாங்க. ஸோ இதை எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணலாம்னா while we were resting. ஸோ யாராவது பேசியிருக்கணும் இல்லையா? ஸோ while we were resting in cool shelter, the hours were beguiled with desultory talk அப்படின்னு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். Going up the hill, an old temple was seen. அப்போது ஹில்க்கு மேலே போகும்போது ஒரு பழைய கோவில் தெரிஞ்சது. யாருக்கு தெரிஞ்சது? அதுதான் இங்கே மிஸ்ஸிங். ஸோ இதை எப்படி கரெக்ட் பண்ணலாம்னா while going up the hill, we saw an old temple was seen அப்படின்னு மாற்றலாம். The fog being very dense, nothing could be seen. இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா as இல்லைனா since அப்படின்னு போட்டுக்கோங்க. as the fog being very dense, nothing could be seen அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லைனா லாஸ்ட்டாக I could not see anything அப்படின்னு நீங்கள் சேர்த்துக்கலாம். nothing could be seenங்கிற இடத்துல I could not see anythingங்கிறத சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். as அல்லது since வச்சு இந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே மீனிங் கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். hoping to hear from you soon, yours sincerely. ஸோ இதை எப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம்னா hoping to hear from you, ஸோ அந்த from you soon, I remind நீங்கள் இதில் ஆட் பண்ணணும். I remind yours sincerely அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். Calling upon him yesterday, he subscribed a handsome sum to the relief fund. இதில் காலிங்க்கு முன்னால் having called அப்படிங்கிறத போட்டுட்டு இந்த சப்ஜெக்ட் இங்கே மிஸ் ஆகுது இல்லையா? ஸோ யார் பார்த்தோம், யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது. ஸோ I found that he subscribed a handsome sum அப்படிங்கிறத அப்படி ரிமைனிங் எழுதும். he had subscribed, I found that he had subscribed அப்படிங்கிறத போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும், மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக உங்களுக்கு ஃபீல் ஆனாலும் இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுனாலே போதும். இந்த மாதிரியான பார்ட்டிசிபிள்ஸ் வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ப்ளஸ் ரொம்ப எஃபெக்டிவான ஆஃபர்ஸ் நிறையா கிடைக்கக்கூடிய ஒரு ஆப் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான ரைட் சாய்ஸ் தான் இந்த BuyMote ஆப். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் எல்லா ப்ராடக்ட்டுமே 20% டிஸ்கவுண்டோட எப்பயுமே கிடச்சிட்டே இருக்கும். நீங்கள் அதர் வெப்சைட்டோட தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எங்கெல்லாம் நீங்கள் ஆன்லைன் ஷாப் பண்ணுறீங்களோ க்ரோசரி ஐட்டம்ஸை இதில் இருக்க ப்ரைஸையும் அந்த வெப்சைட்டில் இருக்க ப்ரைஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இதில் எப்பயுமே ப்ரைஸ் லோவாக தாங்க இருக்கும். ப்ளஸ் குவாலிட்டி ப்ராடக்ட்டையும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை இந்த ஆப்பில் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். 7 days டெலிவரியோட ப்ராடக்ட்டை நீங்கள் வீட்டுக்கே வாங்கிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணுற டைமும் உங்களுக்கு சேவ் ஆகும். Thanks for watching this video.